பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கான ப்ரொமோல ஸ்னேகன்ட்ட வந்து கமலஹாசன் கேட்குறாரு, ரொம்ப கவலையா காணப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்னேகன் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஓவியாவோட பயணம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து கமலஹாசன் காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு ஸ்னேகன் ஆரவ் ஒதுங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓவியாவோட இன்னொரு முகம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு ஸ்னேகன் சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. கமலஹாசன் தன்னோட முகத்துல ஒரு ஃபீலிங்கோட ஒரு புன்னகையை உதிர்க்கிறாரு. அதுக்கடுத்து ஸ்னேகன் தவறே செய்யாத ஒருத்தர், அன்புக்காக ஏங்கின ஒருத்தர் அதுக்கு பலி சுமந்துக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கிற தன்னோட வேதனையை வெளிப்படுத்துறாரு. கமலஹாசனும் அதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கண்கலங்கி தலை குனிறாரு. அதாவது ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறப்பதான் அவங்களோட அருமை தெரிய வரும் அப்படிம்பாங்க. நம்ம மனைவி பக்கத்துல இருக்கும்போதோ, பிள்ளைங்க பக்கத்துல இருக்கும்போதோ, காதலன் காதலி பக்கத்துல இருக்கும்போதோ நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், நீ போய் தொலைஞ்சாதான் நிம்மதி. இது போல பல வாசகங்கள் நம்ம அந்த சண்டையில சொல்லியிருப்போம். ஆனா அவங்க தள்ளி போயிட்டாங்க. ஒரு நண்பரே எடுத்துக்கங்க, நம்மளுக்கு நெருங்கிய நண்பர் பக்கத்துல இருக்கும்போது என்ன இவன் இப்படி பண்றான், சரியான திமிரு பிடிச்சுவன், இப்படிலாம் நம்ம பேசியிருப்போம். ஆனா அவங்களை இழந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பு நமக்குள்ள ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஓவியா இந்த பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பிக்பாஸ் வீட்ல இருக்கிற அத்தனை பேர் மனசுலையும் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. அதுல இருந்து பல தெளிவை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓவியா ஆர்மி உருவாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காயத்ரி, சக்தி அவங்க ரெண்டு பேரும் ஓவியாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையும் பார்த்தப்பே தெரிஞ்சிருப்போம். தவறை திருந்துவரை கூட இதுல நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, அந்த பொண்ணு தான் பண்ணுச்சு, அந்த பொண்ணு தான் பண்ணுச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆரவ் எடுத்துக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா முகத்துல அவருக்கு ஒரு தெளிவு, சந்தோஷம் இருக்கு. அவர் தன் தரப்பு வாதத்தை இன்னைக்கு என்ன வைக்க போறாருன்னு நமக்கு தெரியல. வையாபுரி ஏற்கனவே நல்லா புரிந்து கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கணேஷ் தான் இன்னும் ஓவியாவை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்றது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ரைசா தன்னோட தவறுக்கு வருந்தினது மிகவும் ஒரு உருக்கமாவே அமைஞ்சது. தன்னை சுய அலசல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை ஒதுக்குனா அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு 2 சம்பவங்கள் அடுத்தடுத்து நகர்ந்ததுல அவங்க எக்ஸ்ட்ரீமா உணர்ந்திருக்காங்க. இது எல்லாம் ரைசாக்கு இனி வரும் நாட்கள்ல அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். ஸ்னேகன் பொறுத்த வரைக்கும் தவறே பண்ணாத ஒரு பொண்ணை அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்றாரு. ஸ்னேகனோட குணம் எப்பயுமே 2 விதமா இருக்கும். அதனால இந்த உணர்வு எதன் வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்மளால சரியா யூகிக்க முடியல. அது நாட்கள் செல்ல செல்லதான் புரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரோமோ பாக்குறப்ப, நேற்று இன்றைய நிகழ்ச்சி பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயத்த நம்மளால யூகிக்க முடியுது. ஓவியாவை திருப்பி உள்ள கூட்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் உலாவிட்டு இருக்கு. மேலும் ஓவியா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மீண்டும் போறாங்க ஜூலி வெளியேறினதுக்கு அப்புறம் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஸோ ஓவியா இந்த வாரம் திங்கள்ல இருந்து போறாங்களா, இல்ல இன்னொரு 10 நாள் 15 நாள் கழிச்சு உள்ள போறாங்களா அப்படிங்கிறதான். ஓவியா என்ட்ரி கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா எந்த நேரத்தில் அவர் உள்ளே போறார் அப்படிங்கறதா இப்போதைக்கு கொஸ்டின் மார்க். இந்த 2 நாள் நிகழ்ச்சியை பாக்குறப்போ ஓவியாவே கண்டிப்பா உருக்கமாயிருப்பாங்க. எல்லாரும் எந்த அளவு நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்குள்ள ஒரே ஒரு வருத்தம் என்ன இருக்கும்னா, காயத்ரி, சக்தி மட்டும் இன்னும் நம்மளை புரிந்து கொள்ளலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அதை தாண்டி அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு போற கேரக்டர் தான் ஓவியா. இந்த 2 நாள் நிகழ்ச்சி ஓவியா மட்டுமல்ல, ஓவியா ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு ஆழமான சில அழுத்தமான உணர்வுகளை பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இன்றைய நிகழ்ச்சியில நான் முக்கியமா இன்னைக்கு எதிர்பார்க்கிறது ஆரவ் மட்டுமல்ல, காயத்ரி மற்றும் சக்தி அவங்க என்ன கமலஹாசன்ட்ட தெரிவிச்சிருக்காங்க, எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கமல் அப்பட்டமாக தோலுரித்து காட்டுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி ஜூலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெளியே போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, உள்ள கன்ஃபஷன் ரூம்ல இருந்தப்ப என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது ஒன்றுக்காக இன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் சந்திப்போம். கமல் இந்த நிகழ்ச்சியை இன்று அற்புதமாக கையாள்வார் அப்படின்னு உறுதியா நம்பலாம். நன்றி.